வணக்கம் நண்பர்களே, கற்றது கையளவு சேனல்ல இன்னைக்கு சொரா புட்டு பண்ண போறோம். ஏன்னா எங்க மனைவி ஊருக்கு போயிருக்காங்க, வீட்டுல செம ஜாலியா என்ஜாய் பண்ணி வீட்டுல பண்ண போறோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். சொரா கிளீன் பண்றோம். சொரா புட்டு வந்து செய்யறதுல ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. இருக்கிற ஃபிஷ் ஐட்டத்துல சொரா புட்டு ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறோன்னு பாருங்க. இப்ப கிளீன் பண்றோம், ரொம்ப ஈஸி. கிளீன் பண்றதும் ஈஸி. மற்ற மாதிரி இந்த எலும்பு கட் பண்றது, முள்ளு கட் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சொரா புட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பால் சொரா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சொரானா 2-3 தான் இருக்குது. அதில் பால் சுறா தான் ரொம்ப விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன்னா பால் சுறால தான் மெடிக்கல் வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால வந்து தெரிஞ்சவங்க எல்லாமே பால் சுறா வாங்குவாங்க. இப்போ 2 விதமாக செய்யலாங்க. இது வேக வைக்கும் போது இட்லி சட்டியில் வச்சு அவிச்சா அதில் இருக்கிற சத்து எல்லாமே அப்படியே நமக்கு கிடைக்கும், நம்ம சாப்பிடலாம். இப்போ சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது சுடு தண்ணியை வச்சு ஊற்றினாலும் கொஞ்சம் வேகும். எந்த ஒரு பொருளாக வேகும் போது சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. வந்து சொரா வந்து பாலினம், அது வந்து டைரக்டா குஞ்சு போடுற இனம். மற்ற மாதிரி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது இல்லை. இது வந்து பாலினம். இது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. தாய்மார்கள், பொதுவாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் சொரா புட்டு ரொம்ப சாப்பிடலாம். சொரா புட்டு சொரா புட்டு செஞ்சு சாப்பிடலாம், சொரால குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடலாம். தாய்மார்கள் வந்து சொரா புட்டை விரும்பி சாப்பிட்டீங்கன்னா, நிறைய சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகள் பால் நல்லா சுரக்கும், குழந்தைங்க நல்லா பால் குடிக்கும். பத்தி குழம்புன்னு சொல்லுவாங்க டெலிவரி ஆயிருக்கிறப்ப. அப்ப வந்து கருவாட்டு குழம்புலாம் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல இதை வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. சொரா வந்து எப்ப எந்த சமயத்துல அந்த டெலிவரி சமயத்துல ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சைஸ் வந்து சின்னதா தான் போடணும், பெருசா தான் போடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சைஸ்லாம் ஒரு சொராவை 2-3 கட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாம் நம்ம முடிவு பண்றதா. சமையலுங்கிறது நம்மளா செய்யறதாங்க. வீட்டுல ஆளுங்கிறதுனால பாத்திரம் பூரா 2 நாளா சமைச்சு சாப்பிடலாம் அப்படியே இருக்குது. வந்த உடனே தான் பிரச்சனை இருக்குது வீட்டுல. ஒய்ஃப் வந்த பெரிய சிக்கலே இருக்குது. சிக்கலை மாட்டி முழிக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா, ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஏன் இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வீட்டுல ஏன் பண்றோம்னா வந்து ஒன்னும் எங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்க, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுறா வந்து வில்லேஜ் எல்லாம் கிடைக்க மாட்டேது. அதுக்காக வந்து இப்ப நாட்டுக்கோழி மற்றது வாத்து கத்து இதெல்லாம் கிடைக்குது. சுறா வந்து கிடைக்கலங்கிறதுனால சிட்டில தான் கிடைக்குது. மெயினா பெரிய ஃபிஷ் மார்க்கெட்ல, மீன் மார்க்கெட்ல தான் கிடைக்குது. அதனாலதான் இங்க வச்சு பண்றோம். பஸ் சொரா வச்சு தண்ணி ஊத்தி வச்சு, கொதிக்கிற தண்ணியை ஊத்தி இருக்கு. அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்படியே மூடிடுங்க போட்டுக்கோ. இப்போ சொரா புட்டு பண்ண போறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிறோம், என்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிறோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டோம், மல்லி எடுத்து வச்சுட்டோம், வெங்காயம், பெரிய வெங்காயம். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் போட்டா செமையா இருக்குங்க. சின்ன வெங்காயம் வீட்டுல இல்ல, இருக்கும்னு நினைச்சா சின்ன வெங்காயம் இல்ல. ஓகே, நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, தோல் சீவன இஞ்சி, தோலெல்லாம் எடுத்தாச்சு. இஞ்சி, அப்புறம் மிளகு பொடி பண்ணிக்கணும். நான் மிக்சியில போட்டு பரைச்சிப்பேன். அப்புறம் சோம்பு கொஞ்சம் வேணும், சோம்பு இருக்கு. சீரகம், நல் சீரகம், மஞ்சத்தூளும் கூட சேர்த்துக்கணும். இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்ப கட் பண்ணிட்டு எப்படின்னு செய்ய போறோம். இந்த சுறா புட்டு செய்யறதுல வந்து எல்லா நான்வெஜ்ஜும் தக்காளி சேர்ப்போம். கறினாலே கறி மீனாலே தக்காளி செய்வோம். ஆனா சொரா புட்டுல தக்காளி சேர்க்கணும்னா வெங்காயம் நிறைய சேர்க்கணுங்க. எவ்வளவு சொரா இருக்கோ, ஒரு கிலோ சொரானா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் 300 கிராம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்காதீங்க தயவு செஞ்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்காதீங்க. சின்னதா பொடிசா கட் பண்ணி போடுங்க. பேஸ்ட் பண்ணக்கூடாது சொரா புட்டுக்கு. இது சின்னதா பொடிசா கட் பண்ணி போடுங்க. அது சாப்பிடும்போது சொரா புட்டு அப்படி எடுத்து சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு அந்த ஒரு சின்னதா வரும்போது அது டேஸ்டே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது சொன்னாலாம் புரியாது, செஞ்சு சாப்பிடுங்க. பொதுவாகவே வந்து நான்வெஜ்ல வந்து மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுறா, திருக்க மீன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து அதிகங்க. சுண்ணாம்பு சத்து அதிகறதுனால போன்லாம், இந்த சென்ட்ரு போனு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இதுல கிடைக்கும். சுறா புட்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வடை சுட்டு வைப்பாங்க பாருங்க. வடை விற்கிறது, போண்டா விற்கிற மாதிரி எல்லா கடையிலும் சொரா புட்டு கிடைச்சது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து சொரா புட்டும் கிடைக்கிறதுல, சொரா மீனும் கிடைக்கிறதுல. ஏன்னா அது விரும்பி நீங்க யாரும் சாப்பிடுறது இல்லை. சொராவோடைய அதனுடைய இருக்கிற நல்ல குணங்கள் தெரியறதுல அதை வாங்கி யாரும் சாப்பிடுறது இல்லை. பொதுவாகவே மீன் பாத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு போயிட்டு மீனவர்கள் போய் வலை விட்டுட்டு மறுநாள் அது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் போய் மீன் வலையை எடுத்துட்டு வருவாங்க. அதுல சில எப்ப வலை விட்டோடனே மாற்ற மீன்கள்லாம் ஒரு நாள் நைட் ஆயிடும். அப்பவே அது வந்து இறந்துடும். அப்ப அந்த மீன் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிடும். அது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் மீன். அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வீட்டுல வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, புதினா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்கன்னா அந்த கெட்ட மீன் ஸ்மெல்லே வராது. சூப்பரா கும்முன்னு இருக்கும். எல்லாம் ரெடி ஆகி போச்சு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. என்னென்ன பொருள்னு இங்க வாட்டி நான் ஒரு தடவை சொன்னேன், நீங்க இன்னொரு தடவை பாத்துக்கோங்க.
என்னென்ன பொருள் பாருங்க. மல்லி இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, வெங்காயம் இருக்கு, இஞ்சி நான் திரும்ப சொல்றேன், இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதா பொடிசா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூளும் இருக்குது, மஞ்சத்தூள், நல் சீரகம், சோம்பு, பெருஞ்சீரகம், மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை. வாங்க போய் சமைக்கலாம். எல்லாத்தையும் கிச்சன்ல வச்சாச்சு. இவ்வளவு நேரம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சொராவை எடுத்து பார்க்க போறோம் வெந்திருச்சான்னு. ஆஹா, சூப்பர் 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 சூப்பர், அருமையோ அருமை. தண்ணி எல்லாம் ஊத்துறோம், வீடு பூரா தண்ணி ஆகுறோம். வீட்டுக்காரங்க வந்து சத்தப்பட போறாங்க. பாருங்க, உரிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப ஈஸியா வருது. ரெண்டாவது வந்து ஆல்ரெடி நம்ம அப்பவே நல்லா அலசிட்டோம், அதனால திரும்பலாம் அலசுறோம். வெந்துட்ட பிறகு சும்மா அப்படியே அந்த தோலை உரிச்சிட்டு தண்ணி பக்கத்துல ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு தண்ணியில லைட்டா அலசிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வச்சுங்க, ரொம்ப ஈஸி இது. இந்த மீன்ல சொல்லால ஏன் தோலை எடுக்கணும்னு நீங்க கேட்பீங்க. தோல் வந்து நல்லா, அந்த தோல் வந்து மண்ணு மாதிரி இருக்குங்க, நரன்னு இருக்கும். கண்டிப்பா தோல் எடுத்துடணும். நீங்க தோல் இல்லாம இருந்தாலே சாப்பிடும்போது மண்ணு சாப்பிடுற மாதிரி அது மேல ஒரு மாதிரி ஸ்கின் தோல் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால கம்பல்சரி தோல் எடுத்துடணும். நீங்க நம்ம வாங்கி இருக்கிறது பால் சுறாங்க. இதே மாதிரி பால் சுறா பெரிய சைஸ், பிக் சைஸ், பெரிய சைஸ்ல இருக்கு. அதை வாங்கும் போது கேட்டீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. 1 கிலோ 2 கிலோ கட் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் 20 நிமிஷம். இது கொஞ்சம் சின்ன சுறாங்கிறதுல உடனே சரியா 10 நிமிஷம் போட்டாலே போதும், 15 நிமிஷம் போட்டாலே போதும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துச்சு பாருங்க, தோலே இல்லை. கர்ப்பமா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இவங்கெல்லாம் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. தாய்மார்கள் விரும்பி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்க டாக்டரின் அறிவுரைப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சாப்பிடுங்க. எங்க ஊர்ல கிராமத்துல இருந்து கொண்டு வந்தா செக்கில் ஆடுன கடலை எண்ணெய் ஊத்திருக்கோம். பியூர் கடலை எண்ணெய். ஜீரோ கொஞ்சம் பெருஞ்சீரகம். சொல்ல மறந்துட்டேன், உளுந்து 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்ப ஃபுல்லா ஆனியன் போறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன். அடுத்தது வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இஞ்சி போடுறோம். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதுக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி போடுறோம். கூட பூண்டு, பச்சை மிளகாய், அப்படியே கருவேப்பிலையும் போட்டுறோம். ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடியாச்சு. 5 நிமிஷம் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த மற்ற மீன்ல எல்லா மீனை விட இந்த சுறா மீன்ல ஒமேகா 3ங்கிற ஊட்டச்சத்து வந்து அதிகமா இருக்கு. அப்போ உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ஏன் மற்ற மீனோட இதுல ஒமேகா 3ங்கிற ஊட்டச்சத்து அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன மீன் எல்லாம் முழு மீனா இந்த சுறா சாப்பிட்டு தான் வளருது. அந்த குட்டி மீன்ல இருக்கிற ஒமேகா 3ங்கிற ஊட்டச்சத்து வந்து சுறாவுக்கு வந்துது. நம்ம இந்த சுறாவை சாப்பிட்றதுனால ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு வந்துது. மீன் அதுல போடுறோம். மீனை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுல ஈரம் எல்லாமே இங்க பாருங்க. நல்லா புழிஞ்சுங்க, இங்க பாருங்க ஃபுல்லா புழிஞ்சுங்க. தண்ணி இல்லாம புழிஞ்சிட்டு அப்படியே உதிர்த்து விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மீனை ரொம்ப விரும்பி கொடுக்கலாம். அது போய் தொண்டையில மாட்டிக்கும், முள்ளு இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இல்லை, அந்த முள்ளையும் நம்ம சாப்பிடலாம். இதுதாங்க இந்த சுறாவோட முள்ளு, வேற எதுவுமே இருக்காது. இந்த முள்ளையும் சாப்பிடலாம். சாப்பிட போறோம் செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. ரெடி ஆயிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கும். ஒரு 2 தடவை திறந்து பாத்துங்க, அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்ப இது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் மீனை போட்டதுக்கு அப்புறம் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி. வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு. சொரானாலே கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனாலதான் மஞ்சள் பொடி எல்லாம் போடுறோம். மஞ்சள் பொடி போட்டீங்கன்னா அது ஸ்மெல் கம்மியாயிரும். அது மாதிரி கருவேப்பிலை முதல்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா அந்த வாசனையை வர்றது நல்லா இருக்கும். பாருங்க வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி போச்சு. 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். நான் அதுக்குள்ள புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த சுறா சாப்பிட்றதுனால மூளையில இருக்கிற ரத்த கட்டி, ரத்த அடைப்பு அதெல்லாம் சரியாகும்னு நாங்க இதோட டீட்டெயிலாம் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா,
இந்த மீனை வாங்கும் போது அவங்கள்ட்ட நாங்கள் விசாரிப்போம். சில விஷயங்கள் நாங்களா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் வில்லேஜில் இருக்கிறோம் எனக்கு தெரியும். சில விஷயம் நாங்கள் அவங்கள்ட்ட கேதர் பண்ணுவோம். நீங்கள் வந்து பால் சோறா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கை கால் குறைச்சல் இடுப்பு வலிக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைங்க கொடுக்கலாம். குழந்தை பற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் பால் சோறு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிடுங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு மூமெண்ட்டு கம்மி இது. ஆனால் சாப்பிடலாம். அது வந்து மீன் பட்ட பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். மிளகுத்தூள் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இறக்க போறோம். மிளகுத்தூள் போறோம். ஆஸ்துமா பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, கவிச்சியே கொடுக்கக்கூடாது, எதுவும் கவிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட் கவிச்சு தான் கொடுக்கணும், நாங்கள் முட்டை கொடுக்கணும், கறி கொடுக்கணும், கருவாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்க விதிப்படி கிராமத்து விதிப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு சுறா மீன் கொடுக்கலாம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு சுறா கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் மூளை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிறது இயங்கும், அவங்களோட சிந்தனைகள் வந்து நல்லா இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன் எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது காரணம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இது நீங்க யாரை வேணாலும் கேட்டீங்க, இது 100% உண்மை. என்னன்னா இந்த மீன் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கு, இந்த மீன்லயும் அந்த திருக்க மீன்லயும். அதனால குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, தேவையான அளவு கொடுங்க. இது கொத்தமல்லி போடுறோம். சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வில்லேஜ்ல நம்ம ஸ்டைல்ல பெரிய இலை போட்டு வான்கோழி கிரேவி பிரியாணி வான்கோழி பண்ண போறோம். நம்ம லொகேஷன்ல போறோம். சுறா புட்டு ரெடி, சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடலாமா? வாய்ப்பே இல்லைங்க, செமையா இருக்கு. இதான் சுறாவில் உள்ள முள்ளுங்க. சுறா முள்ளெல்லாம் அப்படியே கட்டி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் கொடுங்க. பிஸ்கட் மாதிரி அவ்வளோ சுகமாக போகும். சுறாவோட தலை நல்லா இருக்குங்க, முறுக்கு மாதிரி மொறுன்னு இருக்கு, செமையா இருக்கு. பஸ் போதும், இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா வீடியோ எடுக்கிறது ரொம்ப மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து சாப்பிடணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டுறது கையில் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல எல்லா வியூவர்ஸுக்கும் தேங்க்ஸ்.